நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்தில் அரூர்ன்ற வட்டத்தில் மருதப்பட்டின்ற கிராமத்தில் இருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 2 டிராக்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபீல்ட் டெஸ்ட் நிறையா பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் வந்து பார்த்தோன்னா பேலர் வச்சு நம்ம ஃபீல்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 வகையான ஹெச்பி டிராக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா குபோட்டாவுடைய 45 ஹெச்பியும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஜாண்டியருடைய 45 ஹெச்பியும். இதனுடைய ஃபீல்ட் டெஸ்ட் இந்த பேலரில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஃபீல் கிடைக்குது அப்படின்றது கஸ்டமருக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிஷின் மூலிமா ஃபீல் வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபீல் வந்து எந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குதுன்றது பார்க்க போகிறோம். இது மூலிமா வந்து பார்த்தோன்னா எத்தனை கட்டு பர் ஹவருக்கு வரப்போகுதுன்றதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டிரைவருடைய கம்ஃபர்டபுள், அதாவது 2 வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப நேரமாக ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா 10 மணி நேரம் 15 மணி நேரம் வந்து ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்தமாரி டைமில் டிரைவருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த 2 வண்டி இருக்குது, அதையும் தாண்டி வந்து வண்டியோட டியூரபிலிட்டி பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நேரடியாக ஃபீலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம ஃபீல் கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். 2 வண்டியிலுமே ஃபிட் பண்ணி நமக்கு எவ்வளோ ஃபீல் வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம 2 லிட்டரை வந்து பார்த்தோன்னா ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். குபோட்டாவில் ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாண்டியரில் 45 ஹெச்பி டிராக்டரில் வந்து பார்த்தோன்னா 540 எக்கனாமிக்லேயும் வந்து பார்த்தோன்னா ஓட்டி பார்த்துட்டு எத்தனை கட்டு வருதுன்றது, எவ்வளோ ஃபீல் தருதுன்றது நம்ம கொஞ்ச நேரத்தில் உங்கள் முன்னாடி காமிக்கலாம். ரெண்டு 45 ஹெச்பி டிராக்டர் நம்ம ஓட்டி பார்த்துட்டோம். அரை மணி நேரத்துக்கு ஜாண்டியர் மற்றும் குபோட்டாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில் ஜாண்டியரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 15 கட்டு விழுந்தது. அதே போல் வந்து பார்த்தோன்னா குபோட்டாவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 17 கட்டு விழுந்தது. அரை மணி நேரத்துக்கு வந்து ஜாண்டியரில் டீசல் கன்சப்ஷன் வந்து 1.155 மில்லி லிட்டர் வந்து பிடிச்சிருக்கு. அதே குபோட்டாவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அதே அரை மணி நேரத்தில் டீசல் வந்து 950 ml வந்து நமக்கு டீசல் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு
ஒரு 280 ml வந்து குபாட்டாவோட ஜாண்டியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகுது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணது 1 மணி நேரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதை விட அதை வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே பிடிக்குது. ப்ளஸ்ஸு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, ஃபியூல் வைஸாகவும் சரி, கஸ்டமருடைய கம்ஃபர்ட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜாண்டியரை காட்டிலும் குபாட்டா வந்து மிக சிறப்பாகவே இருக்குது. நம்ம கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை வந்து அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சிடலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபீல்டெல்லாம் ஓட்டி முடிச்சிருக்கிறோம். ஓட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த வண்டியை பயன்படுத்தினா நம்ம கஸ்டமர்கிட்டே கேட்போம். அவருடைய ஃபீட்பேக் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர்கிட்டையும் கேட்கணும். அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர், உங்கள் ஊர், இதை பற்றி சொல்லுங்கள். பிரவீன், நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்துலேருந்து இருக்கேங்க. ஜாண்டியர் ஓட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, குபாட்டா ஓட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 வண்டியை ஓட்டும் போது உங்களுடைய ஃபீட்பேக் கஸ்டமருக்கு வந்து பார்த்தா 4 பேர் வந்து வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் நீங்களே டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வருஷமாக இருக்கேன். 4 வருஷமானா நான் ஜாண்டியரில் இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக ஜாண்டியர் வண்டி டிரைவராக நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஜாண்டியர் வண்டி ஓட்டியிருந்ததப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குபேட்டா வண்டி வந்ததுங்க. குபேட்டா வண்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. ஜாண்டியரோட இந்த வண்டி எனக்கு பெஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் பெஸ்ட்டாக இருந்ததப்போ நான் அந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துருக்கேன். ஓட்டி பார்த்ததில் எனக்கு ஜாண்டியரோட இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா பார்வைக்கு பின்னாடி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் பிடிஓ சாஃப்ட்டு, ஸ்டேரிங்கு, பவர் ஸ்டேரிங்கு, டபுள் பிடிஓ வருதுங்க. நல்லா ஸ்பீடு நல்லா வருதுங்க. ஸ்பீடோட நல்லா மைலேஜும் கிடைக்கும். டீசல் மைலேஜ் நல்லா வருதுங்க. சரிங்க, இப்போது நீங்கள் ஜாண்டியரை ஓட்டுனதுக்கப்புறம் இப்போ குபாட்டா ஓட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஓட்டினதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு எத்தனை கட்டு அதில் ஓட்டிருக்கீங்க, இதில் எத்தனை கட்டு ஓட்டுவீங்க? அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 3-4 லிட்டர் டீசல் போகுதுன்னா இது 1 மணி நேரத்துக்கு ஒரு 1.5 லிட்டர் டீசல், இல்லை 1.25 டீசல், 2 லிட்டர் டீசலுக்குள்ளே தான் போகும். 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 கட்டு 45 கட்டு வரையும் ஓட்டலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 25-30 கட்டுக்குள்ளே தான் அதில் ஓட்ட முடியும். குறைந்த நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுக்குது. அது வந்து நம்மளுக்கு டீசல் மைலேஜ் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம நல்ல விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாடான வண்டியாக இருக்குது. சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப நன்றி. நம்மகிட்ட 2 டிராக்டர் இருக்குது. ரெண்டுமே வந்து 45 HP கேட்டகரி. இப்போ நம்ம குபாட்டாவில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 4 சிலிண்டர் இன்ஜின். இது அதே வந்து ஜாண்டியர் வந்து பார்த்தோன்னா 3 சிலிண்டர் இன்ஜின். நம்மகிட்ட 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கும்போது ஃபயரிங் அதிகமாகிறதால நமக்கு வந்து புல்லிங் பவர், அதாவது டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும். பார்த்தோன்னா காலர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ். குபாட்டாவில் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம ரன்னிங்கில் போகும்போது பார்த்தோன்னா நம்ம வந்து கார் மாதிரி வந்து கியரை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு கியர்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து தேர்ட்லேருந்து ஃபோர்த்தோ எந்த கியருக்கு மாற்றினாலும் ஸ்மூத்தாக சவுண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 540, அப்படியே பேக்கில் தள்ளணும்னா வந்து பார்த்தோன்னா 750ங்க. இப்போ நம்ம 540 இருக்க ஆர்பிஎம் நமக்கு வேணும்னா மேலே தூக்கி விட்டோம்னா நமக்கு வந்து 750 போயிடுங்க. இந்தமாரி போட்டு ஓட்டும் போது நமக்கு வந்து கொஞ்சம் சேரான பகுதியை கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணுன்ற போது 540 போட்டு ஓட்டலாம். இல்லை இந்தமாரி காஞ்ச தரையாக இருக்குதுன்னா 750 போட்டு ஓட்டினோம்னா நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து கட்டுங்களை வந்து போட்டுட்டு போயிடலாங்க. 2 வண்டியும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹைட்டு வந்து குபாட்டா வந்து கொஞ்சம் ஜாண்டியரோட அதிகமாகவே இருக்கும். எதனால் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, ஃப்ரண்ட்டு டயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஃப்ரண்ட் டயரும், டயர் சைஸ் வந்து பார்த்தோன்னா ஜாண்டியரில் 650க்கு 16 கொடுத்துருக்காங்க. அதே வந்து குபாட்டாவில் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தோன்னா 750க்கு 16. அந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கிறதால சேத்துல வந்து விழும்போது நமக்கு வந்து சேத்துல வந்து அதிகமாக சிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டயர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை காட்டில இது வந்து பார்த்தோன்னா சிறப்பாகவும் இருக்கும். நம்ம பேலருக்கு வந்து பார்த்தோன்னா 2 வண்டியுமே யூஸ் பண்ணோம். பேலருக்கு முக்கியமானது வந்து பார்த்தோன்னா பிடிஓ தாங்க. அந்த பிடிஓவில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 2 டைப்பான பிடிஓ இருக்குது. டியூவல் பிடிஓன்னு சொல்லுவாங்க. 540 எக்கனாமிக். அதாவது 540 ஸ்பீடு இருக்கும் ஆர்பிஎம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் 580. இது 2 ஸ்பீடில் தான் வந்து நம்ம இந்த பேலரை ரன் பண்ண முடியும். அதேமாதிரி நம்ம குபாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டியூவல் பிடிஓ தாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா 540, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 750. இந்த 2 பிடிஓ இருக்கிறதால 750 பிடிஓ போட்டு ஓட்டும் போது நம்ம அதை காட்டிலும் இந்த வண்டியில் வந்து நம்ம அதிகப்படியான கட்டுகளை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பில் கட்டில் நம்ம அதிகமாக பண்ண முடியும் பர் ஹவருக்கு. இப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்தோன்னா 1 ஏக்கரை வந்து சீக்கிரமாக வந்து கட்டு போட்டு முடிச்சிடலாம். இதனால் வந்து விவசாயிக்கும் பயனடைவாங்க. நம்ம வண்டியை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நம்ம கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நம்ம பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து கிளட்ச் பிளேடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளட்ச் பிளேட்டை பொறுத்தவரையிலையும்
ஜாண்டியரில் வந்து பார்த்தோன்னா நம்ம 3 பின் டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் குபோட்டாவில் வந்து பார்த்தோன்னா 4 பின் டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு குபோட்டாவில் வந்து லைஃப் டைம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தாரு வந்து பின்னாடி திரும்பி போகும்போது விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதேமாதிரி உண்மைதாங்க. அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது நம்ம திரும்பி பார்த்து பேலரோடைய கண்டிஷனை செக் பண்ணுறது விசிபிலிட்டி வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம குபோட்டா வண்டி. ஸோ நம்ம குபோட்டாவில் இருக்கிற விசிபிலிட்டியும் நம்ம ஜாண்டியரில் விசிபிலிட்டி நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இன்னும் மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து கம் டு வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். மீண்டும் நன்றியுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி ஐயப்பன்.